ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்ட் அண்ட் டாப்பர்ஸ். ஸோ நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் கிரேட் செகண்ட் பேப்பர் தான் ஒவ்வொரு மாடலாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு இருக்குது. கண்டென்சேஷன் அதோட ஃபார்மெட்டையும் பார்க்க போகிறோம், எலாபரேஷன் ஃபார்மெட்டையும் பார்க்க போகிறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு ஃபார்மெட்டை நான் அப்லோட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் கிரேட் செகண்ட் பேப்பர்லையும் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு பார்ட் இருக்குது. சரிங்களா? செகண்ட் பேப்பரில் மட்டும் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கண்டென்சேஷன், அதுக்குன்னு நான் ஃபார்மெட் சொல்லிடுறேன். இப்போ செகண்ட் பார்ட்டில் நீங்கள் 5 நல்லா பாருங்கள். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஒன்று பார்க்க செகண்ட் பார்ட் பார்க்க போகிறீங்க, பகுதி 2. சரிங்களா? இந்த பகுதி 2ல் 5 பார்ட் நீங்கள் பார்த்தாகும். 5 ஃபார்மெட் இருக்குது, 5 ஃபார்மெட் ஆஃப் லெட்டர்ஸ். சரிங்களா? அந்த 5 ஃபார்மெட்டையும் படித்தாதான் எக்ஸாமில் வரக்கூடியது 4 ஃபார்மெட் அவன் கேட்பான். ஓகேங்களா? 4 ஃபார்மெட் அவன் கேட்பான். அந்த 4 ஃபார்மெட்லேயே இந்த 5 படிச்சிங்கன்னா இதுக்குள்ளே இருந்து தான் அந்த 4 வரும். ஓகேங்களா? அந்த 4 ஃபார்மெட்டும் நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கணும். நான் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது டெண்டர் நோட்டீஸ். ஆல்ரெடி நீங்கள் தமிழ் சீனியர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். செகண்ட் பேப்பர் பற்றி இப்படி தான் அப்படின்னு ஐடியா இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் தமிழில் என்ன படிச்சிக்கணும் அதை அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண என்னவோ அதுதான் இங்கிலீஷ். இல்லை நான் ஃபஸ்ட் டைம் தான் இப்போ இங்கிலீஷ் ஹையர் பண்ணுறேன், எனக்கு செகண்ட் பேப்பர் பற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு ஐடியா இல்லை எதுவும் இல்லை அப்படின்னாலுமே இது உங்களுக்கு யூஸ் ஆகும். இதை நான் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், எப்படி எழுதுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ பார்ட் 1 பார்ட் 2ன்னு இருக்குது. பார்ட் 1 வந்து ஒரே ஒரு அதில் எதுவும் ஃபார்மெட் நிறையலாம் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு சம்மரி ரைட்டிங் மாதிரி தான். ரஃப் காஃபி ஃபேர் காஃபி போட்டு எழுதுவோம். ரஃப் கூட எழுத மாட்டோம், ஃபேர் மட்டும் தான் எழுதுவோம். ஹெட்டிங் சப்ஹெட்டிங் விட்டு எழுதுறது அது எப்படி நான் சொல்லிடுவேன். இப்போ பார்ட் 2ல் 5 ஃபார்மெட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டு தான் உங்களுக்கு நடத்திட்டு இருக்கேன். இது எப்படி எழுதுன்னு சொல்லிடுறேன். நான் நடத்தின உடனே ஃபார்மெட்டை ஒன் பை ஒன்னாக நான் சொல்ல உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி தான் ஃபார்மெட் இருக்கணும். ஏன்னா நோட்டில் எழுதி வச்சிங்கன்னா தான் அதை வச்சு நீங்கள் ஒரு 2 டைம் எழுதி பார்த்தீங்கன்னா போதும். டிக்டேஷன் மாதிரி எடுத்து யாராவது சொல்லி, அதாவது எதை டிக்டேஷன் எடுக்கணும்னா டெண்டர் நோட்டீஸ். கடைசியாக ஏதாவது எக்ஸாமில் செகண்ட் பேப்பர் எக்ஸாமில் டெண்டர் நோட்டீஸ் கேட்டிருப்பாங்க இல்லையா, அதை அப்படியே வாசிக்க சொல்லி டிக்டேஷன் மாதிரி நீங்கள் எடுத்து, சரிங்களா, அதை வச்சு நீங்கள் இந்த ஃபார்மெட்டை எழுதி பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம் எழுதி பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதே நேரத்தில் செகண்ட் பேப்பரும் அவ்வளோ உன்னிப்பாலாம் பார்க்கவே மாட்டாங்க. ஹேண்ட் ரைட்டிங் ஓரளவுக்கு, ஃபார்மெட்டு கூட ஓரளவுக்கு இருந்தாலே போதும். சரிங்களா? நீங்கள் ஃபார்மெட் அக்யூரேட்டாக எழுதணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் வராமல் எழுதணும்னா அது ஃபஸ்ட் பேப்பர் தான் அப்படி, அதாவது ஸ்பீடு மட்டும்தான் அப்படி. செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஃபார்மெட் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அதாவது நீங்கள் ஹெட்டிங்லாம் கொடுப்பீங்க இல்லையா, நான் சொல்கிறேன். அது மேலேயே தெரியுற மாதிரி எதாவது தப்பாக எழுதி வச்சுருக்காதீங்க. சரிங்களா? உள்ளே ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி மிஸ்டேக் பண்ணிங்கன்னா மார்க் குறைச்சிரும். சரிங்களா? ஸோ அதனால் ஓரளவுக்கு நல்லா எழுதியிருந்தால் போதும், மார்க் பாஸ் பண்ணிடலாம் அதை. சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது டெண்டர் நோட்டீஸ். அதோட ஃபார்மெட் தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஹெட்டிங் போடணும். டெண்டர் நோட்டீஸ்னு போடக்கூடாது. நான் உங்களுக்கு டெண்டர் நோட்டீஸ் ஃபார்மெட் சொல்கிறனால டெண்டர் நோட்டீஸ் எழுதியிருக்கேன். நீங்கள் என்ன போடணுன்னா ஹெட்டிங் போடணும். ஹெட்டிங் அப்படின்னா என்னென்னா, டெண்டர் நோட்டீஸ் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அது ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையோ அல்லது ஏதோ ப்ரைவேட் கம்பெனிலையோ டெண்டர் விடுவாங்க. டெண்டர்னா இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏதோ ஒரு கட்டடம் கட்டணும் அப்படின்னா டெண்டர் விடுவாங்க இல்லையா, இல்லை ஏதோ ஒரு பொருளை வந்து இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு போகணும், அது வந்து கன்டினியூஸாக ஒர்க் இருக்கும், ஒரு 6 மாதத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்லாம் முட்டை சேல்ஸ் பண்ணணும். எல்லா கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கும் ஸ்கூலுக்கும் பார்த்தீங்கன்னா முட்டை, அந்த எக் வந்து சேல்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்குமே டெண்டர் தான் விடுவாங்க. அந்த மாதிரி டெண்டர் வந்து அவன் ஹிண்ட் மட்டும் கொடுப்பான். நம்ம ஒரு ஃபார்மெட்டை வச்சு விரிவாக எழுத போகிறோம். அதுதான் டெண்டர் நோட்டீஸ். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் ஹெட்டிங் என்ன போட்டுருது அப்படின்னா, அது எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸோ அல்லது அந்த கம்பெனியோ அந்த கம்பெனியோட நேமு இல்லை அந்த ஆஃபீஸோட பேர் மேலே எழுதியிருக்கணும். கேப்ஸில் எழுதணும். ஓகேங்களா? கேப்ஸ் எழுதிவிட்டு அதான் ஹெட்டிங்கே. எழுதிட்டிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், நம்பர் 1ன்னு போடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டிக்டேஷன் வந்து எலாபரேஷன் எப்படி படிப்பாங்க அப்படின்னா, எலாபரேஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மெட் படிப்பாங்க. சரிங்களா? அப்புறம் எலாபரேஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபார்மெட் படிப்பாங்க. கன்யூஸாக படிச்சுட்டு தான் இருப்பாங்க, நிறுத்த மாட்டாங்க. அடுத்து 3ன்னு சொல்லி இன்னொரு ஃபார்மெட்டு, 4ன்னு சொல்லி இன்னொரு ஃபார்மெட் முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி கன்யூஸாக தான் படிப்பாங்க. 4 நிமிஷம் இருக்கும். ஓகேங்களா? அப்போது மொத்தம் 4 லெட்டர் வரும்னு சொன்னீங்க. ஒரு லெட்ரு 1 நிமிஷம் டிக்டேஷன் இருக்குமான்னு கேட்காதீங்க. ஒவ்வொரு லெட்டரும் 1 நிமிஷம் வரைக்கும் வரும். ஒவ்வொரு லெட்டர் வந்து சின்னதாக தான், ரொம்ப சின்னதாக ஹிண்ட்டு ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க, சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனால் மொத்தமாக அந்த 4 ஹிண்ட்டும் சேர்த்து 4 நிமிஷம் முடிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ பார்ட் 1 கண்டென்சேஷன் 5 நிமிஷம் டிக்டேஷன் வரும். சரிங்களா? ஸோ நான் செகண்ட் பேப்பரை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, தென் வந்து டைமிங் பாருங்கள். என்னோட டைமிங் வீடியோ போட்டிருக்கேன். அதாவது எந்தெந்த டைமிங்கில் எந்தெந்த எக்ஸாம் நடக்கும், தமிழ் ஹையரில் செகண்ட் பேப்பர் எப்படி நடக்கும், ஃபஸ்ட் பேப்பர் எப்படி நடக்கணும் விழாவரையே சொல்லியிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரி, ஓகே.
ஹெட்டிங் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் டெலிஃபோன், இமெயில், வெப்சைட்னு நாம் எழுதிக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் அங்கே இதெல்லாம் வந்து அங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஹிண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனால் இது மாதிரி தான் எழுதணும். நான் சொல்கிறத அப்படியே கொண்டு போய் எழுதி வைங்க. ஓகேங்களா? சிம்பிளாக சொல்கிறது தான். அதாவது செகண்ட் பேப்பரை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்காதீங்க. இது ஓரளவுக்கு எழுதினாவே பாஸ். நீங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்மெட் இருக்கணும். ஆனால் இந்த ஃபார்மெட்டில் ஹேண்ட் ரைட்டிங் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கணும். மற்றபடி எதுவுமே தேவையில்லை. சரிங்களா? டெலிஃபோன் போடுறீங்க, இமெயில் போடுறீங்க, வெப்சைட். டெலிஃபோன் நம்பர் இதே நம்பரை கூட நீங்கள் அப்படியே மாப்பாடம் பண்ணி எழுதிக்கலாம். இமெயில் இதே இமெயிலில் மாப்பாடம் பண்ணி எழுதுவீங்க. வெப்சைட்டு இதே வெப்சைட்டை மாப்பாடம் பண்ணி எழுதி வச்சுருங்க. சரிங்களா? ஸோ என்ன சார் ஏபிசிட்லாம் எழுதிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் இருக்குமா? அது இருக்குதோ இல்லையோ, இது ஃபார்மெட்டு தான். புரியுதுங்களா? நம்ம ஒரு ஃபார்மெட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். புரியுதுங்களா? ஸோ அதனால் இப்படி எழுதுனா தப்புன்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஏன்னா சில பேர் வந்து என்ன சார் நீங்கள் ஏபிசிட்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி எழுதுனா 100% இது தப்புன்னு யாருமே சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஸோ இது அதாவது ஒரு நிறுவனம், அது ஒரு கம்பெனி ஆகட்டும், அங்கே வெப்சைட் இருக்கட்டும், டெலிஃபோன் இருக்கும், இமெயில் இருக்கும் அப்படின்னு காட்டினா போதும். அது இப்படி தான் இருக்கும், இந்த தான் இருக்கும்லாம் அப்படிலாம் கிடையாது. புரியுதுங்களா? ஓரளவுக்கு. ஏன்னா நிறைய பேர் டவுட் கேட்டாங்க என்கிட்ட, இந்த மாதிரி எழுதணுமா, இது எழுதனாலும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன ஃபார்மெட் சொல்கிறேனோ அப்படியே கொண்டு போய் அங்கே எழுதுவீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய மார்க்கு நான் கேரண்டி. சரிங்களா? ஸோ உங்கள் அட்ரஸ் நான் சொல்கிறது கரெக்டாக எழுதணும். நான் சொல்கிறது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக எழுதக்கூடாது. சரிங்களா? ஸோ டெலிஃபோன், இமெயில், வெப்சைட் முடிஞ்சுது. அடுத்து அட்ரஸுங்க. அட்ரஸ் என்ன எழுதுறது அப்படின்னா, அங்கேயே கொடுத்துருப்பான் ஒரு சில அட்ரஸ், அந்த கம்பெனியோட அட்ரஸ் கொடுத்துருப்பான். சரிங்களா? அதாவது டெண்டர் நோட்டீஸ் விட்றான்ல, அதில் வந்து அந்த ஊர் பேர் மட்டும் எடுத்துக்கங்க. மெயினான ஊர் பேர் மட்டும். இப்போ சென்னைனா சென்னைன்னு எடுத்துக்கங்க. மேலே ஒரு ஏதாவது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டு, சரிங்களா, நம்பர் 8 ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டு, அந்த மாதிரி ஏதோ ஒன்று மேலே 2 அட்ரஸ் நீங்களாவே ஒன்று எழுதுங்க. சரிங்களா? அங்கே ஆனால் அவன் அட்ரஸ் கொடுக்கும்போது கம்பெனி பேர், அந்த கம்பெனியோட நேம் கொடுத்துருப்பான், ப்ளஸ் வந்து அந்த போஸ்டிங் மேனேஜர் அந்த மாதிரிலாம் எதை கொடுத்துரும். அதெல்லாம் நீங்கள் இங்கே எழுதக்கூடாது. இங்கே அட்ரஸ் மட்டும் தான் எழுதணும். அதனால் ஊர் பேர் மட்டும் சென்னை, பெரிய ஊர் பேர் மட்டும் அதில் அந்த அட்ரஸ்லேருந்து எடுத்துக்கங்க. சரிங்களா? அது நீங்கள் ஹிண்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். புக் இருந்துச்சுன்னா ஹிண்ட் ஏதாவது ஒரு ஹிண்ட் எடுத்து வச்சுட்டு நான் சொல்லுறது அப்படி மேட்ச் பண்ணி பாருங்கள். சரிங்களா? வெறும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஓகே, எழுதிட்டிங்களா? இது முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து ஆர்சி நம்பர். ஆர்சி எப்படி போட்டு டாட் வச்சு நம்பர். அடுத்து நம்பர், இந்த நம்பர் அப்படியே மாப்படம் பண்ணி போட்டு விடுங்க. இல்லை எந்த நம்பர் வேணால் நீங்கள் போட்டு விடலாம். சரிங்களா? நான் வந்து 2020 போட்டுறேன், நீங்கள் 21 போடுங்க. சரிங்களா? அந்த இயரை போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டேட்டு. டேட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவன் டெண்டர் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு அந்த டெண்டர் அப்ளிகேஷன் போடுவோம்ல, இது எதுக்குன்னா டெண்டர் நோட்டீஸ் என்னன்னா அப்ளிகேஷன் வந்து வாங்குறதுக்கு, அதாவது நாங்கள் டெண்டர் ஓடுறோம், யார் யார் விருப்பமோ அப்ளிகேஷன் போடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறதுக்கு. அதுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருப்பான். அந்த லாஸ்ட் டேட்டுக்கு ஒரு 10 நாளோ ஒரு 15 நாளோ முன்னாடி தான் இந்த லெட்டர் எழுதுகிற மாதிரி. புரியுதுங்களா? அதாவது இந்த லெட்டர் வந்து எதில் வரும்னா நியூஸ் பேப்பரில் வர மாதிரி இருக்கணும் ஃபார்மெட்டு. ஸோ நம்ம வந்து எப்படி ஒரு லாஸ்ட் டேட்டுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி விட்டால் தானே எல்லாரும் போய் இது பண்ணுவாங்க. லாஸ்ட் டேட்டே அன்றைக்கி தானே, அன்றைக்கி டெண்டர் விட்டால் எப்படி எல்லாரும் அப்ளிகேஷன் போட முடியும்? ஸோ அப்போ கான்செப்ட் படி ஒரு 10 இல்லை 15 நாளைக்கு முன்னாடி டேட் போட்டுக்குங்க. சரிங்களா? அடுத்து டெண்டர் நோட்டீஸ்னு இங்கே ஒரு ஹெட்டிங் போடுங்க சின்னதாக. சரிங்களா? இங்கே டெண்டர் நோட்டீஸ்னு போடக்கூடாது. ஜஸ்ட் கம்பெனி ஹெட்டிங் தான் போடுறீங்க, கம்பெனி நேமு அப்படி தான் போடுறீங்க. இங்கே டெண்டர் நோட்டீஸ்னு போடுறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் பாயிண்ட்டாக போட்டு எழுதியிருக்கேன். நீங்கள் பாயிண்ட்டாக போட்டு எழுதக்கூடாது. ஒரே பேராகிராஃப் எழுதிட்டு வாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் பாயிண்ட்டாக போட்டு எழுதிருக்கீங்கன்னா, அடுத்தடுத்து இந்த பாயிண்ட் தான் நீங்கள் எழுதணும், ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்காக நான் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பாருங்கள், த டெண்டர் ஃபார்ம்ஸ் ஃபார் தி ஒர்க் ஆஃப். இந்த இடத்துல என்ன எழுதுறதுன்னா, என்ன ஒர்க்கு, ஒன்று அந்த முட்டை சேல்ஸ் பண்ணுறதா, இல்லை ஏதாவது பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா, புரியுதுங்களா, இல்லை ஏதாவது வேறு ஏதாவது ஒர்க்கா, அந்த ஒர்க்கு நீங்கள் தான் கரெக்டாக எழுதணும். எந்த இடத்துல இங்கே மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதுங்க. அந்த ஒர்க்கை அவன் கொடுத்துருப்பான், அதிலேருந்து ஒர்க்கை மட்டும், அந்த ஹிண்ட்லேருந்து ஒர்க்கை மட்டும் தூக்கி இங்கே போடுங்க. மற்றபடி சென்டென்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கணும். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு அதை கையில் வச்சுக்கிட்டே பாருங்கள். அந்த ஹிண்ட் ஏதோ ஒன்று எடுத்துக்கங்க. த டெண்டர் ஃபார்ம்ஸ் ஃபார் தி ஒர்க் நேம் எழுதி விடுங்க. இன்வைட்டட் பை போஸ்டிங் நேம். அதாவது இன்வைட்டட் பைனா யாரால் வரவேற்கப்படுகிறது. அதாவது டெண்டர் நோட்டீஸ் விடுறாங்க இல்லையா, அந்த ஆஃபீஸில் யாரோ ஒரு மேனேஜரோ இல்லை யாராவது சம்திங் யாராவது இருப்பாங்க, அவங்க தான் வந்து இந்த டெண்டர் நோட்டீஸ் வெளியிடுவாங்க. அவங்க நேம் வந்து அது ஹிண்ட்லேயே இருக்கும். இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஒன்று மேனேஜர் அது மாதிரி ஏதோ ஒன்று போட்டு விட்ருங்க. எங்கே போடணும்? இன்வைட்டட் பைன்னு எழுதிட்டு இங்கே தான் போடணும் போஸ்டிங் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், பிப்ரவரி 2018 கேட்ட கொஸ்டின் இது. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐட்டம் ரேட் சீல்டு டெண்டர்ஸ் ஆர் இன்வைட்டட் பை தி கண்ட்ரோலர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அந்த இன்ஸ்டியூட் நேம் என்ன? சென்ட்ரல் லெதர்
ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுங்க சரிங்களா. அதாவது இதுதாங்க நம்ம அந்த இன்ஸ்டியூட்டோட நேம் சொன்னோம் இல்லையா, கம்பெனி நேம் தான் மேலே இருக்குன்னு அதை போட்டுக்கலாம். ஸோ இன்வென்டட் பை யாரால, இந்த கண்ட்ரோலர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த இதெல்லாம் டெண்டர்ஸ் சீல்டு டெண்டர்ஸ் ஆர் இன்வைட்டட் பை இதெல்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்ல. அந்த நேமை மட்டும் தூக்கி நான் சொல்கிற இடத்துல போட்டுருங்க. அதே மாதிரி இந்த ஹெட்டிங் கம்பெனி நேம் மட்டும் இன்ஸ்டியூட் நேம் மட்டும் தூக்கி அந்த ஹெட்டிங்கில் போடணும். புரியுதுங்களா. சென்னைன்னு கொடுத்துட்டானா சென்னை அடையார் 2 ஊரையும் நம்ம என்ன எடுத்துக்கலாம், இந்த 2ஐயும் நம்ம அட்ரஸ் எழுதுறதுக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா. ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ என்ன ஒர்க்கு ஃபார் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் installations in the institute's staff quarters premises. ஸோ அது ஒர்க் என்னவா, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன்ஸ், இதுதான் ஒர்க் ஆமா சரிங்களா. ஸோ எங்கே, இந்த இன்ஸ்டியூட்ஸ் ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் ப்ரெமிசஸ். சரி, அந்த இன்ஸ்டியூட்ஸ்க்குலாம் ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட குவார்ட்டர்ஸில். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன்ஸ் இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு டெண்டர் விடுறாங்க. புரியுதுங்களா. ஸோ இப்போ ஒர்க்கு என்ன ஒர்க்கு, மெயின்டெனன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன்ஸ். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், இதுதான் ஒர்க்கு அப்படின்னு. புரியுதுங்களா. ஸோ இதெல்லாம் கரெக்டாக எடுத்து தான் இது அப்படியே தூக்கி அங்கே எழுதலாம். எங்கே அந்த ஒர்க்குன்னு சொன்னாங்க இல்லையா, ஒர்க்கை மட்டும் தூக்கி எழுதுங்க அப்படி சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் எழுதலாம். புரியுதுங்களா. ஸோ மற்றபடி அதுக்கப்புறம் மீதி படிச்சுட்டு நான் சொல்கிறேன், ஃபார்மேட்டுக்கு வாங்க அப்படியே. ஓகே, உங்கள் ஒர்க் ஆஃப் என்ன ஒர்க் நேம் என்னது, மெயின்டெனன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன்ஸ். ஓகேவா. ஸோ அந்த ஒர்க்கு தூக்கி அப்படி இங்கே போடணும். ஓகே, அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் ஒர்க் இஸ், அதாவது அதோட அப்ராக்சிமேட் வேல்யூ கொடுத்துருப்பான். அப்படி இல்லைனா அங்கே என்னென்னு கொடுத்துருப்பானா எஸ்டிமேட்டட் காஸ்ட். அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் ஒர்க் இஸ் இதுவும் கொடுக்கலாம், இல்லை எஸ்டிமேட்டட் காஸ்ட். ஓகேங்களா. தோராய மதிப்பு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. தோராய மதிப்பு அப்படின்னு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ அப்ராக்சிமேட் அதாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொடுக்கலினாலும் நீங்கள் எதை ஒன்று போட்டுக்கலாம். அப்ராக்சிமேட் அப்படின்னா எஸ்டிமேட்டட் காஸ்ட்னு சொல்லி கொடுத்துருப்பான். இங்கே பாருங்கள், இங்கே எஸ்டிமேட்டட் காஸ்ட்னு கொடுத்துருக்கான். இங்கிறது எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் ஒர்க் இஸ் 14 lakhs இருக்கா. ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் ஒர்க் இஸ் 14 lakhs இங்கே கொண்டாந்து போடுங்க. இந்த சென்டென்ஸ் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எழுதினாலும் எழுதலாம், எஸ்டிமேட்டட் காஸ்ட்னு எழுதலாம், இல்லை இப்படி எழுதினாலும் எழுதலாம். ஆனால் எதை மட்டும் நீங்கள் மாற்றணும், அந்த அமௌண்ட்டை மட்டும் இங்கே மாற்றணும். புரியுதுங்களா. இங்கே போடணும். அடுத்து இந்த கான்ட்ராக்ட் பீரியட் இஸ், ஓகேங்களா. எவ்வளோ நாள் கான்ட்ராக்ட் பீரியட், 4 years 3 years 2 years ஏதோ ஒன்று அவன் கொடுத்துருக்கிறத போடுங்க. இங்கே எதாவது கொடுத்துருக்கானா, ஃபார் த இயர் கொடுத்துருக்கான் 2017 to 2018 ஒரு வருஷத்துக்கு தான் கான்ட்ராக்ட் பீரியட் சொல்லியிருக்கான். நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் பீரியட் இஸ் 2017 to 2018 அப்படி இல்லைன்னா 1 year தானே, அது 1 yearனு கூட எழுதலாம். புரியுதுங்களா. சப்போஸ் அவன் எதுவுமே கொடுக்கலனா நீங்களா ஒன்று எழுதலாம். ஓகே, நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்டுமே இருக்கணும். அவன் கொடுத்துருந்தா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கிறத கரெக்டாக எழுதுங்க. சப்போஸ் அவன் 1 yearனு கொடுத்துருந்தானா 1 yearனு எழுதுங்க. அவன் எதுவுமே கொடுக்கலையே, ஹிண்ட்டில் கொடுக்காம இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில ஹிண்ட்டில் கொடுத்துருக்க மாட்டான். புரியுதுங்களா. நம்மளா ஏதோ ஒன்று எழுதிக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, இது அப்படியே சென்டென்ஸ் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன், பாயிண்ட் நீங்கள் போட்டு எழுதக்கூடாது, ஒரே பேராஃப் எழுதணும். அடுத்து வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது அந்த ஒர்க்கை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் குவாலிட்டி செய்யணும், அது மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸில் கொடுத்துருப்பான். அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்கள் கண்ணுக்கு தென்பட்டுச்சுன்னா, இதில் நீங்கள் எடுக்கிற ஹிண்ட்டில் தென்பட்டுச்சுன்னா அதை கொண்டாந்து இங்கே எழுதுங்க. இந்த இடத்துல தான் எழுதணும். நான் எதுக்கு பாயிண்ட்டாக சொல்கிறேன்னா, சப்போஸ் நான் அப்படியே லைனாக சொல்லிட்டேன்னு வைங்க, இங்கே எழுத வேண்டிய தூக்கி நீங்கள் கடைசியில் எழுதுவீங்க, கடைசியில் எழுத வேண்டிய தூக்கி இங்கே எழுதுவீங்க. அதனால தான் அந்த தப்பு வரக்கூடாதுக்கு தான் பாயிண்ட்டாக நான் சொல்லிடுறேன். ஸோ அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, சப்போஸ் அது ஸ்ட்ரோக் எடுத்துட்டீங்க, அது என்னன்னே தெரியல அப்படின்னா விட்டுருங்க, தேவையில்லை. அடுத்து ஓகே, அதாவது இஃப் எனி அதர் கண்டிஷன்ஸ் வாஸ் கிவன், சரிங்களா, இருந்துச்சுன்னா எழுதலாம். இந்த சென்டென்ஸ் அப்படியே எழுதக்கூடாது சரிங்களா, இது சென்டென்ஸ் கிடையாது. இது என்னன்னா இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா, வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஏதாவது கொடுத்துருந்தா, அப்படி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்னா அந்த பணியை எப்படி செய்யணும் அப்படி செய்யணும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பான். அது ஏதாவது இருந்துச்சுன்னா கொண்டாந்து அந்த சென்டென்ஸை அப்படி என்ன ஸ்ட்ரோக் எடுக்கிறீங்க எழுதி விடுங்க. இல்லை எழுதலினாலும் தப்பு இல்லை, இல்லை ஸ்ட்ரோக் எடுக்க முடியலனாலும் தப்பு இல்லை, அது விட்டுருங்க சரிங்களா. அடுத்து சேல் ஆஃப் டெண்டர் நோட்டீஸ், இது அப்படியே எழுதிக்கிங்க சென்டென்ஸ். டெண்டர் ஷெட்யூல்ஸ் வில் பி stopped 3 days prior to the last date for the receipt of completed tenders. இது எல்லா இதுக்குமே வரும். என்னது, சேல் ஆஃப் டெண்டர் ஷெட்யூல்ஸ் வில் பி ஸ்டாப்டு 3 days prior to the last date for the receipt of completed tenders. ஓகேங்களா. இது என்ன மீனிங்னா, டெண்டர் நோட்டீஸ் அந்த ஃபார்ம் வைக்கிறாங்களே, அந்த டெண்டர் ஃபார்ம் வந்து 3 நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கடைசி நாளுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே அந்த ஃபார்ம்லாம் கொடுக்குறது ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதை தான் சொல்லியிருக்கான் சரிங்களா. அதை அப்படியே கொண்டு போய் அங்கே எழுதுவீங்க. எல்லாத்துக்குமே இது வரும். இதில் எதுவுமே நீங்கள் மாற்ற தேவை, இதில் காமன் பாயிண்ட். எது காமன் பாயிண்ட்னு சொல்கிறோம் அப்படியே மெமரி பண்ணிக்கிங்க, படித்து அங்கே கொண்டு போய் அப்படியே எழுதி வச்சுருங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது காமன் பாயிண்ட். ஓகே, அடுத்து
டெண்டர் ஃபார்ம்ஸ் கேன் பி obtained from its office on ஓகேங்களா. அதாவது டெண்டர் ஃபார்ம் எப்போ இருந்து வாங்கலாம் அதை தான் நான் சென்டென்ஸ் அப்படியே எழுதி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. சரிங்களா, எப்போ இருந்து வாங்கலாம் அப்படின்னா அதோட அலுவலகத்திலே போய் வாங்கணும். எப்போ இருந்துன்னா நீங்கள் டேட் போடுறீங்களா, 15 நாளைக்கு முன்னாடி தானே லெட்டர் எழுதுற மாதிரி போடுறீங்க. இந்த லெட்டர் என்னைக்கு எழுதுறீங்களோ அன்னையிலேருந்து, சரிங்களா, அன்னையிலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா, அப்படின்னு சொல்லி எழுதணும். சரிங்களா, நான் வந்து March 26 எழுதியிருக்கேன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கான், இந்த ஹிண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். இங்கே அப்படியே வாங்க, எங்கே ஏதாவது கொடுத்துருக்கானான்னு பார்க்கணும். ஹிண்ட் நீங்கள் எடுத்துருவீங்க, கொடுத்துருக்கான். அந்த டெண்டர் டாக்குமெண்ட்ஸ் வில் பி அவைலபிள் ஃப்ரம் 4th to 5th June அப்படி சொல்லி கொடுத்துருக்கான். அதாவது 5th Juneனா அன்னையிலேருந்து நம்ம ஃபார்ம் வாங்கிக்கலாமா, 4ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும். சரிங்களா, அப்போ நம்ம டேட் என்னன்னு போட்டால் போதும். ஸ்டார்டிங் டேட்டு இங்கே போடுறோம் இல்லையா, ஸ்டார்டிங் டேட்டு அங்கே என்ன 4th June 4th June போட்டால் போதும். அது 4 ஜூன் மாதம் எத்தனாம் தேதி அது போடுங்க. 2017 அவனே கொடுத்துருந்தானா கொடுத்துருக்க டேட்டு தான் நீங்கள் போடணும். ஏன்னா எப்பவுமே டெண்டர் நோட்டீஸ் நம்ம விடுறோம் இல்லையா, எப்போ விடுறோமோ அன்னைக்கு இருந்தாலும் ஃபார்ம் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் அதுதான். அடுத்து 15th தான் லாஸ்ட் டேட் ஆமா. சரிங்களா, 2017 ஜூன் 2017 பிட்வீன் 9 AM and 4 PM. ஓகேங்களா, டைமும் கொடுத்துருக்கான். ஓகேங்களா, இந்த டைம் நான் எங்கே போகணும்னு சொல்லிடுறேன். கம்ப்ளீட்டட் டெண்டர்ஸ் வில் பி ரிசீவ்டு அப் டு 3 PM ஆன் 20th June. அது 20ஆம் தேதி ஜூன் வந்து அதுதான் கடைசி நாள். புரியுதுங்களா, டெண்டர் நோட்டீஸ் 15ஓட ஸ்டார்ட் பண்ணிடுவான். 20ஆம் தேதி ஜூன் தான் கடைசி நாள். ஓகேங்களா, அங்கே 3 மணிக்கு நம்ம டெண்டர் நோட்டீஸை நம்ம கொடுத்துடணும். 3 மணிக்குள்ள அங்கே கொடுத்துடணும். அது எல்லாமே நான் சொல்லிடுறேன். சென்டென்ஸ் எல்லாமே எப்படி எழுதணும்னு சொல்லிடுவேன். நீங்கள் இந்த ஸ்டோக்கில் எடுக்கணும் தேவையில்லை. இந்த அமௌண்ட் எவ்வளோ 500, அப்புறம் இந்த 4ஆம் தேதி டு 15ஆம் தேதி இந்த மாதிரி தேதியை மட்டும் நீங்கள் டேட்டை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கிட்டா போதும். மீதி எல்லாமே சென்டென்ஸ் நான் அங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸ். சப்போஸ் இங்கே எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஏர்னஸ்ட் மணின்னு கொடுத்துருந்தானா நாங்கள் என்ன சொல்லியிருந்தேன், அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் மணி, சாரி ஓகே, அதாவது எஸ்டிமேட்டட் காஸ்ட் நீங்கள் சொல்லி கொடுத்துருந்தானா அங்கே வந்து அப்ராக்சிமேட் அதுன்னு எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து சென்டென்ஸ் நான் அங்கே சொல்கிறதே யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா, ஸோ கொடுத்துருக்கிறத நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா, ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு நான் வச்சு சொல்லித்தரேன். ஓகேங்களா, இது எது அப்படின்னா February 2018. இது 2018 ஃபர்ஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. இதை வந்து பார்த்துக்குங்க, ஜஸ்ட் கையில் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே. ஸோ நல்லா பார்த்துங்க, இது காமன் பாயிண்ட் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் ஃபார்ம்ஸ் வந்து கேன் பி அப்டைனடு ஃப்ரம் இட்ஸ் ஆஃபீஸ் ஆன், அவனே டேட் கொடுத்துருந்தானா கொடுத்துருக்க டேட் போடுங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு டேட் போட்டிங்கன்னா கூட போதும். அவன் வந்து இந்த டேட்லேருந்து அந்த டேட் வரைக்கும் கொடுத்துட்டான். அப்போ ஃப்ரம்னு போட்டு அந்த டேட்டு போட்டு 2ன்னு போட்டு இன்னொரு டேட்டு போடுங்க. ஆஃபீஸ் ஹவர்ஸ் ப்ராக்கெட்டில் ஆஃபீஸ் ஹவர்ஸ்னு வந்து அவன் ஹவர்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தானா என்ன டைமோ அது போடுங்க. அது 9 மணிலேருந்து சம்திங் 4 மணிலேருந்து கொடுத்துருந்தான் 9 AM to 6 PM அந்த மாதிரி போடுங்க. சரிங்களா, அப்போ கொடுக்கலினா வெறும் ஆஃபீஸ் ஹவர்ஸ் மட்டும் இருக்கட்டும், வேறு எதுவும் வேணாம். அட் அதோட ரேட் என்னவோ அதை ரேட் போடுங்க. சரிங்களா, நோ ரீஃபண்ட். அந்த டெண்டர் நோட்டீஸோட ரேட் அவன் கொடுத்துருப்பான், அதை எவ்வளோன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ரேட் இங்கே போடணும். புரியுதுங்களா, அவன் வந்து சென்டென்ஸ் கொடுத்துருப்பான், அமௌண்ட் ஆஃப் தி டெண்டர் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான், இல்லை காஸ்ட் ஆஃப் தி டெண்டர் ஃபார்ம்ஸ்னு கொடுத்துருப்பான். அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, அந்த ரேட்டை மட்டும் கொண்டாந்து இங்கே போடுங்க. மற்றபடி சென்டென்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்க சென்டென்ஸ் அப்படியே யூஸ் பண்ணுங்க. இங்கே என்ன போடணும், டேட்டு போடணும், எண்ணெயிலேருந்து வாங்கினாங்க டேட்டு போடணும், இங்கே அதோட அமௌண்ட் போடணும், அவ்வளோதான். இதோட அமௌண்ட்டு டெண்டர் ஃபார்ம்ஸோட அமௌண்ட்டு டேட்டு தான். மற்றபடி சென்டென்ஸ் அப்படி நான் சொல்லதை அப்படியே எழுதி விட்டுருங்க. அடுத்து those who wish to receive postage can obtain a bank draft of rupees 150. ஓகேங்களா, ஸோ இந்த சென்டென்ஸ் அப்படியே எழுதுங்க. எழுதிட்டு இந்த அமௌண்ட் எப்படி எதுக்கு 150 வந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை, இங்கே டெண்டர் ஃபார்ம்ஸ் எவ்வளோ எழுதுறீங்களோ அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அவன் கொடுத்துருக்கிறது போடுவீங்க. அதோட ஒரு 50 ரூபா சேர்த்து போடுங்க. சரிங்களா, அதோட ஒரு 50 ரூபா சேர்த்து போடுங்க. அந்த அமௌண்ட் தான் இங்கே போடணும். மற்றபடி இந்த சென்டென்ஸ்லாம் அப்படி எழுதிடணும். தோஸ் ஹூ விஷ் டு ரிசீவ் போஸ்டேஜ் கேன் அப்டைன் ஏ பேங்க் டிராஃப்ட் ஆஃப். சரிங்களா, அது அப்படியே மெமரி பண்ணி எழுதி விட்டுருங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன எழுதலாம், யூ கேன் ஆல்சோ டவுன்லோட் த டெண்டர் ஃபார்ம்ஸ் யூசிங் த எபோவ் வெப்சைட் அட்ரஸ். இதை அப்படியே மேம்பட் பண்ணி எழுதி விடுங்க. சரிங்களா, த டெண்டர் ஷெட்யூல் இஸ் நாட் டிரான்ஸ்ஃபரபிள். இதையும் அப்படியே மேம்பட் பண்ணி எழுதி விடுங்க. காமன் பாயிண்ட் தான் அதெல்லாம். அடுத்து ஏர்னஸ்ட் மணி இஸ், அவன் கொடுத்துருப்பான் ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் எவ்வளோன்னு, அதை அமௌண்ட்டு மட்டும் இங்கே போடுங்க. மற்றபடி சென்டென்ஸ் எல்லாம் இதை அப்படியே படித்து எழுதிடுங்க. புரியுதுங்களா, நான் எங்கெங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கணும் அங்கங்கே அதை மட்டும்தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். மற்றபடி எல்லா சென்டென்ஸும் அப்படியே இருக்கணும்.
புரியுதுங்களா? அதுதான் உங்களுக்கு ஈஸியும் கூட, நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க தேவையில்லை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஃபார்மெட்டை கையில் வச்சுக்கிட்டு அங்கே என்னென்ன மணி அந்த நான் சொல்லியிருக்க இடத்துலலாம் ஏதாவது கொடுத்துருக்கானா, கொடுத்துருக்கிறது தான் போடணும். சப்போஸ் இங்கே டேட் வந்து டேட் ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் அவனே கொடுத்துட்டான், அதை போடுங்க. இல்லை எண்டிங் டேட் மட்டும் ஸ்டார்டிங் டேட் மட்டும் கொடுத்துருந்தான் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் தான் போடணும். இல்லை டேட்டே கொடுக்கலினா கூட நீங்கள் இங்கே போடுறீங்க இல்லையா, 15 நாளுக்கு முன்னாடி, கடைசி நாளுக்கு 15 நாள் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி டேட் போட சொல்லணும். இந்த டேட் தான் கொண்டு போய் இங்கே போடணும். புரியுதுங்களா? ஓரளவுக்கு தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏர்னஸ் மணி அமௌண்ட்டை மட்டும் இங்கே போடுங்க, மற்றபடி சன்னஸ் அப்படி எழுதுங்க. ஃபார் திஸ் அமௌண்ட் மஸ்ட் பி ரிசீவ்டு இன் எனி நேஷனலைஸ்டு பேங்க். நல்லா பாருங்க, ஏர்னஸ்ட் மணி இஸ் போட்டுட்டு ருபீஸ். ஓகேங்களா? ருபீஸ்னு போட்டு இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி சிம்பிள் போடுங்க. அமௌண்ட்டு போகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுருங்க. சரிங்களா? சிம்பிள் வந்து இது மாதிரி ஒரு சிம்பிள். ஓகேங்களா? their check for this amount must be received in any nationalized bank. ஓகே, அடுத்து completed and sealed tender forms should be sent to the following address by. ஓகே, இந்த டைம் அங்கே கொடுத்துருக்க டைம் போடணும். ஆன் ஏப்ரல் 11 போட்டிருக்கோன்னா அந்த டேட்டு அவங்க கொடுத்துருக்க டேட் தான் போடணும். அதாவது என்னைக்கு கடைசி நாள், என்னைக்குள்ளே அவங்க போய் சேரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அடுத்த அட்ரஸ், இந்த அட்ரஸ் வந்து ஃபஸ்ட்டு போஸ்டிங் நேம், இந்த மேனேஜரோ ஏதோ ஒன்று இருக்கும், அந்த அட்ரஸ் கொடுத்துருப்பான், அந்த கொடுத்துருக்க அட்ரஸ் அப்படியே எழுதணும். சரிங்களா? இந்த அட்ரஸ் பார்த்துக்குங்க. இதை நீங்கள் ஸ்டோக் கரெக்டாக எடுத்தீங்கன்னா தான் அட்ரஸ் எழுத முடியும். புரியுதுங்களா? அடுத்து த டெண்டர் ரிசீவ்டு வில் பி ஓப்பன்டு இன் த பிரசன்ஸ் ஆஃப் தி டெண்டர்ஸ் ஆர் their representative who arrive there. நல்லா பாருங்க, இதை அப்படியே எழுதி விடுங்க. த டெண்டர்ஸ் ரிசீவ்டு வில் பி ஓப்பன்டு இன் த பிரசன்ஸ் ஆஃப் தி டெண்டரர்ஸ் ஆர் their representative who arrive there at 4 PM இருக்கா? இந்த டேட் வந்து அந்த டைம் வந்து அவன் கொடுத்துருக்க டைம் கொடுத்துருந்தா அவன் கொடுத்துருக்க தான் போடணும். அப்படி இல்லைனா நீங்களே ஒன்று போட்டுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ எங்கெங்கே லைன் போட்டிருக்கணும் அங்கே மட்டும் தான் நீங்கள் எடிட் பண்ணணும். மற்றபடி நான் சொல்லியிருக்கிறத அப்படியே எழுதி விடுங்க. பாயிண்ட் மட்டும் போடாமல் அப்படியே ஒரே பேராஃப் எழுதி விடுங்க. நீங்கள் பாஸ். ஓகேவா? ஓகே, இன்னும் இருக்குது, முடியல. அடுத்து டிலேடு, இதெல்லாமே வந்து காமன் பாயிண்ட், இதெல்லாம் மெமரி பண்ணி வச்சுங்க. டிலேடு டெண்டர்ஸ் forms will be rejected and also the tender forms that do not have the earnest money will be rejected. அப்படி எழுதுங்க. அடுத்து management is not responsible for postage delays. அப்படி எழுதி விடுங்க. அடுத்து the டேஸ்னா போஸ்டிங் நேம் அவன் கொடுத்துருப்பான். அதாவது இங்கே அட்ரஸில் போஸ்டிங் நேம் எழுதுறீங்களே, மேனேஜரோ ஏதோ ஒன்று, அந்த போஸ்டிங் நேமை தூக்கி இங்கே எழுதணும். நான் ஜென்ரல் மேனேஜர்னு எழுதியிருக்கேன், நீங்கள் என்ன வேணால் எழுதி விடலாம். ஹேஸ் த ஃபுல் அத்தாரிட்டி, இங்கே ஒரு இடத்துல மட்டும் தாங்க சேஞ்ச் பண்ணணும், மீதி எல்லாத்தையும் அப்படியே மாப்படம் பண்ணி எழுதி விடுங்க. ஸோ புரியும் நினைக்கிறேன். நான் எங்கெங்கே கோடு போட்டிருக்கணும் அங்கே மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். ஆர் அவன் கொடுத்துருக்கானான்னு செக் பண்ணணும். கொடுத்துருந்தா அவன் கொடுத்துருக்கிறத தூக்கி எழுதுங்க. அப்படி இல்லை, அதை பற்றி எதுவுமே சொல்லலை, கொடுக்கவே இல்லை சார், அந்த ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் கூட அவன் சொல்லவே இல்லை சார்னா நீங்களே ஏதோ ஒன்று போட்டுக்குங்க. புரியுதுங்களா? அவ்வளோதான். எங்கெங்கே லைன் போட்டிருக்கணும் அங்கே மட்டும்தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். மற்ற எல்லா சென்டென்ஸு எல்லாம் ஒவ்வொரு வார்த்தை தவறாமல் அப்படியே ஃபுல் ஸ்டாப் தவறாமல் அப்படியே எழுதி விடுங்க. புரியுதுங்களா? ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் மாதிரி தான். ஓகேங்களா? நான் அதாவது நீங்களே இந்த மாதிரி பாயிண்ட் எழுதணும் அப்படின்னு சொல்கிறத விட நானாவே உங்களுக்கு சென்டென்ஸே எழுதி கொடுத்துட்டேன், இதை அப்படியே மாப்படம் பண்ணி எழுதுங்க. புரியுதுங்களா? ஸோ அடுத்து ஹேஸ் த ஃபுல் அத்தாரிட்டி டு அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் த டெண்டர் ஃபார்ம்ஸ் இன் ஹோல் ஆர் இன் பார்ட். இதை அப்படியே மெமரி பண்ணிக்கங்க. புரியுதுங்களா? அதாவது இதில் என்ன, இதோட மீனிங் என்னன்னா, அதாவது அந்த போஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு அந்த டெண்டர் ஃபார்ம்ஸ் வந்து பாதி, டெண்டர் ஃபார்ம்ஸில் பாதி இல்லை ஃபுல்லாகவே வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. அதுதான் இதோட மீனிங். சரிங்களா? இது மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் போஸ்டேஜ் டிலேஸ். அது உங்களுக்கே மீனிங் தெரியும். என்னன்னா தபாலில் ஏற்படும் காலதாமத்திற்கு நிர்வாகம் பொறுப்பாகாது. அதுதான் இதோட மீனிங். புரியுதுங்களா? அவ்வளோதான். அடுத்து எஸ்டின்னு போடுறீங்க. இங்கே வந்து அந்த போஸ்டிங் நேமை போடணும். புரியுதுங்களா? இப்போ எஸ்டின்னு போட்டு இப்படி ஒன்று போட்டுட்டேன், போஸ்டிங் நேமை போடணும். நான் வந்து ஜென்ரல் மேனேஜர்னு எழுதியிருக்கேன், அதனால் இங்கேயும் ஜென்ரல் மேனேஜர்னு எழுதிட்டேன். இங்கே என்ன போஸ்டிங் நேம், அதாவது இங்கே என்ன போஸ்டிங் நேம் வருதோ, ஸோ இந்த போஸ்டிங் நேமும் ஒன்று தான். இங்கே எழுதுறீங்க இல்லையா, எந்த இடத்துல இந்த போஸ்டிங் நேம், இதுவும் ஒன்று தான். ஒரே போஸ்டிங் நேம் தான் இங்கேயும் எழுதணும். இந்த அட்ரஸில் அந்த அட்ரஸில் கொடுத்துருக்கிறதா தூக்கி இங்கே எழுதுவீங்க. யாரால் வரவேற்கப்படுகிறது. சரிங்களா? அது யாருக்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்க, அந்த டெண்டர் ஃபார்ம்ஸ்லாம் அந்த இது நேம் இங்கே இருக்கணும். அதே நேம் தான் இங்கேயும் இருக்கணும். சரிங்களா? ஸோ அதே நேம் தான் இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும். புரியும் நினைக்கிறேன். இது அப்படியே ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டில் எழுதுவீங்க. இந்த சென்டென்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு ஒரு 2 டைம் வந்து ஹிண்ட்டை வச்சு எழுதி பார்த்தீங்கன்னா 3ஆவது டைம் நல்லாவே வந்துடும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டை உட்காந்து மெமரி பண்ணணும். ஒவ்வொரு வார்த்தையும் மாறாமல். சரி சார், இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் ஏதோ ஒரு 2 பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன்,
இல்லை ஒரு பாயிண்ட் தப்பாக எழுதிட்டேன், என்ன பண்ணுறதா, பயப்படவே தேவையில்லை. அந்த அளவுக்குலாம் இது ஒர்த்து கிடையாது. படிச்சுட்டு நீங்கள் இப்போ ஞாபகம் இருக்கு, முக்கால்வாசி தான் ஞாபகம் இருக்குன்னா அந்த முக்கால்வாசியாவது எழுதி விடுங்க. ஆனால் இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும், டெலிஃபோன் இதெல்லாம் வந்து ஃபார்மெட் கரெக்டாக இருக்கணும். ஆனால் இதில் பாயிண்ட்ல எல்லாம் சொல்லியிருக்க பாயிண்ட்ல ஒரு 2 பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன், ஒரு முக்கால்வாசி தான் எழுதியிருக்கேன். நானும் அட்ரஸ்லாம் கரெக்டாக எழுதிட்டேன், ஆனால் எண்டிங் முடிக்கிறதும் முடிச்சுட்டேன். நடுவில் கொஞ்சம் 2 பாயிண்ட் விட்டுட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் பாஸ். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கணும், புரியுதுங்களா? பயப்படவே தேவையில்லை. நன்றி.